இஸ்ரவேலோட ஆண்டவர் இருக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெற்றார்கள். அதுதான் வெற்றியின் ரகசியம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்விலும் இயேசு கிறிஸ்து நம்மோட கூட முழுமையாக இருக்கிற பொழுது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அது வெற்றியாக இருந்து கொண்டே இருக்கிறது. இதுதாங்க உண்மையான வெற்றியின் ரகசியம். இந்த வெற்றியை நாம் இன்னைக்கு ஒவ்வொருவரும் ருசி பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு விரோதமாக செய்யக்கூடாது என்று நினைக்கிறோம், செய்து விடுகிறோம். இதை செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும், டெய்லி ஜெபம் பண்ண வேண்டும், வேதம் வாசிக்க நினைக்கிறோம், செய்ய முடியவில்லை. இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் இருந்து நாம் இன்னைக்கு ஜெயம் பெற வேண்டும். இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் நான் இந்த தீமையோடு சமரசம் பண்ணி கொள்ளவே கூடாது. பாவத்தோடு என் சிந்தனைகளை சமரசம் பண்ணி கொள்ளவே கூடாது. ஸோ இந்த தீய காரியங்களுக்கும் இந்த உணர்ச்சிகளுக்கும் பாவங்களுக்கும் நான் இடம் கொடுக்க கூடாது, நான் அதற்கு அடிபணிய கூடாது என்று நமக்கு இன்னைக்கு ஒரு உணர்வு வேண்டும். அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சிந்தனையிலே ஏற்படுகிற போராட்டம். இது ஒரு போர். இந்த போரிலே நாம் வெற்றி பெற வேண்டும். இதற்கு நாம் எதிர்த்து நின்றுதான் ஜெயம் பெற வேண்டும். ஆண்டவரோடு நாம் ஒவ்வொரு நாளும் நிற்கிற பொழுது நாம் இந்த காரியங்களிலே நாம் ஜெயம் பெற முடியும்.